வாட் யூ கால் எபிசோட்ஸாக போடுவாங்களே, ஒரு சீரீஸ் பார்த்தேன். விஜய் சேதுபதி பிடிச்ச ஆக்டர், மணிகண்டன் பிடிச்ச டைரக்டர். ஸோ நிச்சயமாக நல்லா இருக்கும்ன்ட்டு ஆசையாக பார்க்க உட்காந்தேன். பெரிய ஏமாற்றமாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்காகவே அந்த அந்த ஃபுல்லாக 10 எபிசோடு வச்சுருக்காங்க. வழக்கமாக எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வெப் சீரீஸில் வந்து 6, 5, 6, 7 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எபிசோட்ஸ் நம்பர் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் 10 எபிசோடு கொடுத்துட்டாங்க. நாள் 3 எபிசோட் பார்த்தேன், அப்புறம் ஒரு 3 பார்த்தேன். அதோட விஜய் சேதுபதி அண்ட் மணிகண்டன் இல்லைன்னா கடைசி 4 பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ 10. இதில் என்ன ப்ராப்ளம்னா 10வது எபிசோட் பார்க்கும்போதும் முதல்ல என்ன நடந்துச்சுங்கிறதே மறந்து போச்சு. ஏன்னா 3 நாளாக உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா 10 எபிசோட ஒன் சிட்டிங்லலாம் முடியாது இல்லையா. இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக பார்த்ததில் 3வது நாள் பார்க்கும்பொழுது முதல்லாம் மறந்து போச்சு மாதிரி இருந்தது. அங்கங்கே தோரணங்கள், இந்த துணுக்குகள்லாம் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நல்லாயிருக்கும். இதுக்கு முந்திரி ஒரு இது சொல்லியிருந்தேன், மை லார்டுங்கிற படத்துக்கு ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம தமிழ் படங்களில் டைரக்டர்ஸ் அந்த காலத்துலேருந்தே நம்ம வந்து அவியல் தான் நமக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு சமாச்சாரம். எப்படின்னா சினிமாவுக்கு வரும்போதும் குடும்பத்தில் இருக்கும் எல்லோருக்கும் பிடித்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ஒரு படம்னு சொன்னால் ஒரு ஆக்ஷன் மூவிஸ் பார்க்குற ஆளுக்கு வந்து சென்டிமெண்ட்ஸ் தேவையில்லை. சென்டிமெண்ட்ஸ் தேவையாக இருக்கிற அந்த லேடிஸுக்கு வந்து ஆக்ஷன் தேவையில்லை. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கும். ஸோ இந்த ஜானர் வீடியோ பிடிக்கும் பொழுதும் அந்த ஒரு பர்டிகுலர், நான் வழக்கமாக சொல்கிற படம் என்னென்னா புல்ஸை. யூ டேக் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் அண்ட் கோ டுவர்ட்ஸ் தட்ஸ் த ரைட் டைப் ஆஃப் மூவி மேக்கிங்கிறது என்னுடைய கான்செப்ட். அதனால இதில் பார்க்கும்பொழுது தேவையில்லாத ஃப்ரில்ஸு. உதாரணமாக காளை பாண்டியன் ஒரு போலீஸ்கார் ஒரு கான்ஸ்டேபிள் வருவார். நல்லாயிருக்கும். அவர் வந்து இப்போ பரம்பரையாக ஆடு வளர்க்குற ஃபேமிலி, அதுலேருந்து போலீஸ்காரராக ஆயிடுவார். அவருக்கே வாழ்க்கையில் ஒரு சித்தாந்தம், எது ரைட்டு, போலீஸ்காரராக இருக்கிறது பெட்டரா ஆடு வளர்க்குறது பெட்டராக. அது போலீஸ்காரராக இருந்தால் கூட போலீஸ் ஸ்டேஷனில் 2 ஆட்டை வச்சு வளர்த்துக்கிட்டு அதுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் அவருக்கு வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு ஒய்ஃப் மாதிரி இருக்கிறது, அந்த ஒய்ஃப் காலில் போய் விழுகிறது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களாக இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் இந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அதில் முக்கியமாக எதுக்காக இவர் வந்து சொல்லிடலாமா? ஒரு விஷயம் என்ன சொல்லிடலாம். முதல் எபிசோட்லேயே எப்படின்னா நம்மளை விஜய் சேதுபதியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா, அவருடைய தலை மட்டும் நெக்கோடு சேர்ந்து கட் பண்ணி ஒரு பாறை மேலே தலை இருக்கும். அதில் ஃபன்னி திங் இஸ் அவருடைய ஃபேஸ் வந்து பயங்கர ஸ்மைலிங்காக, பல்லு தெரிகிற, சிரிக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் இன்ஹியூமனாகவும் தெரிஞ்சு, யார் சிரிச்சுக்கிட்டே சாக முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அது எப்படி சாகிறாருங்கிறதையும் பின்னால் சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் அங்கெல்லாம் ரொம்பவே உதைக்குது. நிறைய இடங்களில் லாஜிக் உதைக்குதுன்னு வச்சுக்கோமே. அதை விட சோகம் என்னென்னா, நடுவில் ஒரு 2 எபிசோடில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வரும். அது ஹிந்தியில் தான் பேசும். அதுக்கு ஒரு சப்டைட்டிலாக போட்டிருக்கலாம். அது அனைவரும் எனக்கு புரியல, விஜய் சேதுபதிக்கு புரியாத மாதிரி தான் அவர் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அந்த லாங்குவேஜ் நமக்கு தெரியலங்கும் போது அந்த அந்த ஒரு எபிசோடு அது வந்து ஸ்டோரியினுடைய ஒரு முக்கிய பங்காகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை வந்து கம்ப்ளீட்டாக ஹிந்தியில் பேச விட்டு நமக்கு தலை சுற்றி அது என்னங்கப்பா ஏதப்பான்னு புரியல. அதே மாதிரி கடைசியில் வில்லன் சாகணும் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் போலீஸ்காரங்க வந்து இந்த இந்த பாடி கிடைக்காம இருக்கும், வெறும் தலை மட்டும்தான் கிடச்சிருக்கும். ஸோ தலையை வச்சுட்டு ஹூ இஸ் ஹீன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அலைவாங்க. அதில் ஒரு குண்டு இவர் வருவார், இப்போ இன்ஸ்பெக்டர், என் தொப்பையோட பெரிய தொப்பையாக வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரும் சிங்கம் புள்ளியும் சேர்ந்து சுற்றுவாங்க. அந்த 2 கேரக்டர்ஸ் அது ஒரு மாதிரி, ஆக்சுவலி தே ஆர் த மெயின் ஆக்டர்ஸ் இந்த மூவின்னு நினைக்கிறேன். அந்த இன்ஸ்பெக்டர் அண்ட் சிங்கம் புள்ளி அவங்க தான் கேரளாவுக்கெலாம் போய் ஆளை தேடி இது யாரை என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. இவங்க போகிற இடத்துல என்ன நடக்குதுன்னா, இவங்க தே கோ அண்ட் மீட் சம் கான்டாக்டில் வச்சு அவங்க போகிறாங்க. போய் அங்கே சொல்லும் பொழுதும் இட்ஸ் ஷாக்கிங் நியூஸ் ஃபார் தம். இந்த மாதிரி முத்துங்கிற காட்டாங்க செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுதும் ஈச் ஒன் ஹஸ் காட் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். எல்லாருமே தே ஃபீல் சேட் அபவுட் இட். ஏன்னா அவர் அவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்திருக்கிறாரு. அவங்க யார் யார்ட்டெல்லாம் போய் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து தே கிவ் சச் அ குட் ஒப்பீனியன் அபவுட் காட்டான். பட் காட்டானை வந்து அவங்க எங்கள் கடத்தடி கொலையெல்லாம் பண்ணுறாரு, கொள்கிறாரு. அதில் கூட இந்த லாஸ்ட் ஒரு மர்டர் காமிப்பாங்க அவங்க வில்லேஜ் பக்கத்துலேயே. அது எதனால் கொள்கிறாங்கன்னே தெரியல. ரெண்டு சரியான முரட்டு தாதாக்கள் அண்ணன் தம்பி இருப்பாங்க. அதில் ஒருத்தனை அடித்து போட்டுற, அவன் அடிக்கிறான், உடனே இவர் திருப்பி அடித்து கொண்டு போட்டுறாரு. இன்னொரு அண்ணனை கொல்லும் பொழுதும் என்னமோ
நீ யாரா அப்படிங்கிறாரு. இவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அதை 2 3 தடவை ரிப்பீட்டுன்னு நான் போட்டு பார்த்தேன். நீ யாருன்னு கேட்குற, ஏதோ ஒரு வேர்டு சொன்னோடனே அவனுக்கு நீயா அப்படிங்கிறாங்க. யார் அந்த வேர்டு என்ன சொன்னார், இவர் என்ன விஜய் சேதுபதி என்ன சொன்னார், அவங்களுக்கு ஏன் கோவம் வந்துச்சு, அதுக்கு எதுவும் பேக் ட்ராப் இருக்கா, எதுவுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்காம விஜய் சேதுபதிக்காகவும் மணிகண்டனுக்காகவுமே மட்டும் கடைசி 3-4 எபிசோட், ஏன்னா இட் கீப்ஸ் ஆன் கோயிங். ஒரு சின்ன கான்ட்ராக்ட் கிடைக்கும், ஒரு 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 யானை மேலே உட்காந்துருக்கிற மாதிரி ஒன்று கிடைக்கும். அந்த யானை எங்கே இருக்குன்னு போலீஸ்காரங்க தேடி போவாங்க. இப்போ பாதையை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த யானைக்கும் முத்துவுக்கும் உள்ள காட்டானுக்கும் உள்ள தொடர்பாக கண்டுபிடிப்பாங்க. அதுலேருந்து அடுத்த கேரக்டர் போகும். இப்படி செயின் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த செயின் இஸ் ஸோ லாங், வி ஃபர்கெட் வேர் இட் ஸ்டார்ட்ஸ் அண்ட் ஹவு இட் ஸ்டாப்ஸ். அது ஒரு செயின் மாதிரி கொண்டாந்து முடிச்சிருக்கிறாங்க. அது கொடுக்குற லாஜிக்கும் சரியில்லை. அதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன். நீங்கள் நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் பார்த்தேன் விஜய் சேதுபதிக்காகவும் மோஸ்ட்லி மணிகண்டனுக்காகவும் பார்த்தேன். ஆஸ் எ செட் இட்ஸ் எ டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா இது அழகாக எடுத்துருக்கலாம். அதாவது கதையை 10 எபிசோட 5 எபிசோட ஆக்கியிருக்கலாம் ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா நிறைய அந்த காளை பாண்டியன் இன்ஸ்பெக்டர் இப்போ போலீஸ் காப் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு ஃபேமிலி ஒய்ஃபு, அதனை விஜய் பார்வதி, அவங்களாம் அந்த கேரக்டர் படத்துக்கு இந்த வெப் சீரிஸுக்கு தேவையில்லாத ஆட்கள். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் நிறையாவே இருக்குது. அது எதுக்கு போட்டு இங்கே கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதே ஒரு அட்டம்ப்டா என்னன்னு தெரியல. எனிவே ஃபெயில்டு அட்டம்ப்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் நாட். உதாரணமாக ஒரு ஹிந்தி சீரியல் பார்த்தேன், தமிழ் டப்பிங் இருந்துச்சு, பஞ்சாயத்துன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை. ஒரு சிம்பிளாக ஒரு 7-8 கேரக்டர்ஸ், கிராமத்தில் இருக்கிறவங்க, கிராமத்தில் பஞ்சாயத்து போர்டு ஒரு பிரசிடெண்ட்டு, அங்கே போகிற ஒரு செக்ரட்டரின்னு வச்சு எடுத்திருப்பாங்க. பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுவும் பெரிய எஃபர்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பெரிய ஆக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அந்த சீரீஸை ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. அதோடு பார்க்கும்போது இது தலை தான் சுற்றுச்சு. அதை சொன்னேன், 10 எபிசோடு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே இப்போ அதுவே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருந்தது. கஷ்டப்பட்டு முடித்தேன்னு வச்சுக்கிங்களேன். எகெயின் நேற்று மை லார்ட் மூவிக்கு ஒரு சின்ன ரிவ்யூ, ஒரு குட்டி ரிவ்யூ. வழக்கமாக யூஸ்வலாக 10 நிமிஷத்துக்கு மேலே கொடுப்பேன். இது 5 நிமிஷம் தான் கொடுத்தேன். 5 நிமிஷம் 6 நிமிஷம் கொடுத்தேன் நினைக்கிறேன். என்னென்னா அவர் ராஜ்முருகன் அடுத்த படத்தை நல்ல படமாக எடுக்கட்டும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு வாழ்த்து சொன்னேன். அதே மாதிரி இன்றைக்கி விஜய் சேதுபதி மணிகண்டனுக்கு சொல்லணும், அடுத்த எபிசோட் வெப் சீரிஸாக கொஞ்சம் நல்ல வெப் சீரிஸாக எடுங்கப்பா, அது நல்ல படம். ஏன்னா படம் நல்ல படமாக எடுத்தார். கடைசி விவசாயி அது ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு மூவி, நல்லா இருந்துச்சு. அதை விட அது காக்கா முட்டை நல்லா, அது படம்னு நினைக்கிறேன், அவருக்கு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்புறம் விஜய் சேதுபதி வச்சு இன்னொரு படம் எடுத்திருப்பார், நானும் ரவுடி தானே, ஏதோ சம்திங் தான் நினைக்கிறேன். ஸோ த ஏர்லியர் மூவிஸ் ஆர் வெரி குட். ஆனால் வெப் சீரிஸில் பயங்கரமாக வழிக்கு விழுந்திருக்காரு. தேவையில்லாத லென்த்து, பயங்கர லென்த்தை. ப்ரொடக்ஷன் விஜய் சேதுபதினு போட்டுருந்துச்சு. ஒருவேளை தெரியல, தே ஹேவ் எனஃப் மணி டு ஸ்பெண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேறு இடம், கேரளாவில் வேறு இடங்கள் அப்படி, அதாவது செயின் ரியாக்ஷன் அப்படி பார்த்து போகிற மாதிரி இருக்கும். அதை இவ்வளோ நீளமாக இவ்வளவு தேவையில்லாத கேரக்டர்ஸ் வச்சு இவ்வளவு சோதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் எ பிக் சோதனை ஃபார் மீ. எஸ்கேப். யூ வாண்ட் டு எஸ்கேப்? Do it. Anyway, thanks for listening. Bye. Shall I say good night? It's good night. Bye. ஒரு சின்ன பின்குறிப்பு சேர்க்கணும்னு நினச்சேன், விட்டுட்டேன், அதை சொல்லிவிடுவோம். ஒன்று பாலாஜி சக்திவேல் ஒரு கேரக்டராக வராரு. ரொம்ப பெரிய மேஜர் கேரக்டர் இல்லை, பட் ஹி ஹஸ் டன் த வெல், த ரோல் ஸோ வெல். ரொம்ப நேச்சுரலாக ஒரு கிராமத்தான், ஒரு அடாவடி கிராமத்தான் மாதிரி பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு டீயை போட்டுக்கிட்டு அவர் இந்த டீ போடுறதுக்காக அந்த கருப்பட்டியை தட்டுறதே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அவர் அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ப்ராப்ளி இந்த படத்தில் நடிப்புங்கிறதுக்காக சொல்லணும், யாருக்கும் ஓகே சொல்லணும்னா ப்ராப்ளி தட்ஸ் ஒன்லி பாலாஜி சக்திவேல். மற்றபடி யாருக்கும் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், ரொம்ப ஆச்சரியமாக ஒன்று இருந்துச்சு. ஒருவேளை மணிகண்டனுக்கு பணத்தை பற்றி அதிகமாக இம்பார்ட்டன்ஸ், நம்பிக்கை, ஒரு பெரிய ஒரு ஆசை இல்லையோ அனுபவத்தில். ஏன்னு கேட்டால் பணம் கொட்டி கிடக்குது. அந்த ஒரு கேரக்டர் ஹிந்தியிலே பேசுகிற ஒரு கேரக்டர் வச்சுருப்பார்ல, அவர் ஒரு பெரிய அமௌண்ட்டை 300 600 கோடி கொடுத்துருவார்.
அதை ஒரு பாலிட்டிஷியன்ட்ட கொடுக்குறாரு, க்ரோயிங் அப் பாலிட்டிஷியன். அப்போ அவர் எம்எல்ஏ கூட ஆகலை. அவர் பொறுப்பில் கொடுத்து அதில் விஜய் சேதுபதிக்கு கொஞ்சம் கொடுக்க சொல்லுவார், இன்னொருத்தர் கொடுக்க சொல்லுவார், இன்னமும் பங்குலாம் போடுவாங்க. இதில் என்ன பியூட்டின்னா எல்லோரும் ப்ராம்ப்டாக அதை கரெக்டாக பண்ணிவிடுவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு எம்எல்ஏட்ட காசு கிடச்சுன்னா அவர் கொடுத்தவர் செத்து போயிடுறாரு. விஜய் சேதுபதிக்கு காசு கொடுன்னு சொல்லியிருக்காரு, அதை வந்து சொல்லி அப்பா அவருக்கு இவ்வளோ பங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களே சாப்பிட்ருவாங்க. சாப்பிடல. விஜய் சேதுபதி கொடுத்தா ஐயா எனக்கு காசே வேணாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவருக்கு தெரியாமல் ஒரு வண்டியில் ஏற்றி விட்டுருவாங்க. அப்புறம் அதே மாதிரி கடைசியில் ஒரு பையன் ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருப்பான் முதல்ல. அந்த க்ளூ கொடுத்து அதில் ஒரு பண்ணித்தீங்க என்னென்னா, அந்த தலை இருக்கும் இல்லையா, தலைக்கு பக்கத்தில் ஒரு 2 லட்ச ரூபா நோட்டு ஒரு பையில் போட்டு, மஞ்சள் பையில் போட்டு வச்சுருக்கோம். அதில் சின்ன நோட்டு எழுதியிருப்பார் காட்டன். இந்த மாதிரி என்னுடைய பிரேத செலவுக்காக போலீஸாருக்கு கொடுக்குற செலவுக்காக காசு அப்படின்னு 2 லட்ச ரூபா. அந்த 2 லட்ச ரூபா அந்த பையன் கொடுத்தா அந்த பையன் வேணான்ருவான். கண்ணா பின்னான்னு இவர்கிட்ட விஜய் சேதுபதியும் காசு இருக்குது, அந்த எம்எல்ஏட்டையும் காசு இருக்குது. பட் நோ ஒன் பாதர்ஸ் டு, வழக்கமாக நம்ம படங்களை பார்ப்போம்ல, கொஞ்சம் ஆட்டையை போட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி யாருமே இல்லை. எல்லாம் பணத்தை வந்து சர்வசாதாரணமாக. அதே மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் விஜய் சேதுபதிக்கு, அந்த பொண்ணு எனக்கு ரூபா வேண்டாம் அப்படின்னு சொல்லும். அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுக்கும். அவங்க ஒரு ஆஃபரேஜ் நடத்துவாங்க. அங்கே போய் இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கின்னு சொன்னேன். அந்த மாதிரி இல்லை, எங்களுக்கு வேண்டிய பணத்தை அவர் இந்த செத்து போனவர் எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு, அதனால் எங்களுக்கு பணம் வேணாம், இது உனக்கு கொடுத்ததோ அதனால் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ பணம் வந்து சம்திங் இம்மெட்டீரியல். எல்லோரும் வச்சுருப்பாங்க, எல்லோரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. எல்லாம் அவ்வளோ நல்ல மனுஷங்களாக இருக்காங்க. வாழ்க அவர்கள். அந்த படத்தில் அது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு, பணத்தை யாருமே கண்டுக்காமல் இருக்கிறது. அதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஓகே, bye again.